வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ராசி இல்லை லக்னம். ஓகே, லக்னத்தை வச்சு பாருங்கள், ஒன்று ஈஸி. இப்போ லக்னம்னா உங்கள் கட்டத்தில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரி, இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன சிறப்பு? ஏப்ரல் தான் தமிழர்களுக்கான மந்த்தே. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 16. நம்மளுக்கு வந்து இந்த சித்திரை அப்படின்றது தான் ஒரு புத்தாண்டாகவே ஆரம்பிக்கிறது. ஸோ ஏப்ரல் புனிதமான மாதம் நம்மளுக்கு ஒன்று. இன்னொன்று சித்ரா பௌர்ணமி வருது, சித்திரகுப்தர். சித்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் வாங்கணும்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை திருவிழா, மதுரை குலுங்கன்ற மாதிரி ஃபுல் சித்திரை திருவிழா வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம். ஓகேங்களா? இந்த புனிதமான மாதத்தில் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, எதுலலாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது கூடவே இந்த பண்டிகைகள், இந்த முக்கியமான நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை இதையும் கலந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற வழிபாடுகள் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். கன்னி ராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சுச்சுவேஷன், கொஞ்சம் கஷ்டப்படுங்க, எனக்கு புரியுது. அதனால் நம்ம சரி பண்ணிக்கலாம். முதல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு என்னென்ன வழிபாட்டு முறைகள் நம்ம பண்ணணுன்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? கன்னிக்கும் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகள் நிறைய வின் பண்ணுவீங்க. ஜென்ரலாகவே நல்லா படிக்கிற பசங்கன்றது எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க. இப்போ கன்னி ராசியில் வந்து குழந்தைங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப தூங்குவாங்க, ரொம்ப டல்லாக நடப்பாங்க. சொல்லுவாங்க, சார் என் குழந்தை நல்லா படிச்சிருந்தது சார், என்னன்னு தெரியல, இப்போ காலையில் எழுந்துக்கவே மாட்டேங்குது அப்படின்வாங்க கன்னி. ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால. ஒன்றும் இல்லை, டீயில் ஏலக்காய் போட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. சாப்பிட்ற சாப்பாட்டில் பச்சை காய்கறிகள் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அதுதான் புதன். சரிங்களா? புதனை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி விடுங்க பசங்க நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிட கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும். இது ஒன்று. இன்னொன்று, கோதுமை சார்ந்த பொருட்கள் நிறைய சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி தினமும் ஒரு வேளையாவது சப்பாத்தி இருக்கணும். சூரியனோட சனி பகவான் பார்க்கும்போது சூரியனோட சக்தி உடம்புல கம்மியாகும், விட்டமின் டி கம்மியாகும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த விட்டமின் டியை பூஸ்டப் பண்ணி விட்டிங்கன்னா தானாக படிக்க ஆரம்பிச்சிடும், தானாக சுறுசுறுப்பாக இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கொடுத்து நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. சரிங்களா? ஸோ பசங்களுக்கு வந்து தினமும் ஒரு வேளை சப்பாத்தியாவது கொடுங்க. கொஞ்ச நேரம் காலையில் ஒரு 10 நிமிஷம் இல்லை காலவராவது வெயிலில் வாக்கிங் போவீங்க. காலை அந்த இளங்கதிர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உடம்புக்கு நல்ல விட்டமின் டி தரும். இதெல்லாம் பண்ண அந்த சுறுசுறுப்பு தானாக வந்துடும். ஸோ படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும். வேலைக்கு போகிறவங்களும் அவங்க எடுக்கிற முயற்சிகளில் நிறைய வின் பண்ணுவாங்க. அதாவது புது வேலைக்கு தேடுறாங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ வேலைன்ற ஹவுஸும் நல்லாயிருக்கு. சரிங்களா? சர்வீஸ் செக்டர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, 6ஆம் பாவம்லாம் நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் வந்து புதுசாக வேலைக்கு தேடுறீங்கனாலும் தாராளமாக தேடலாம். கடன் தொல்லைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். உடல் நிலைகள்லாம் கொஞ்சம் சீராகும். ஏன்னா இதில் வந்து கன்னியில் இருக்கவங்க காலப்புருஷ தத்துவத்துக்கு கன்னி வந்து வயிறு. சரிங்களா? இதில் இருக்க நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா ஹஸ்தம், அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த அடி வயிறில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கெல்லாம் இந்த விட்டமின் டி நல்லா தான் சரியாயிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து உடம்பு சூட்டை குறைக்கணும். ஏன்னா இது இப்போ தான் முந்தன்னே தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஹஸ்தம் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், வயிறு பிரச்சனை இருக்கா? ஆமாண்டா இருக்குது. ப்ளாட்டிங் இஷ்யூ வரும், அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும். சூடு கொஞ்சம் குறைங்க. அதுக்கேற்ற சில விதைகள்லாம் நம்ம தெரப்பி மாதிரி கொடுப்போம். சில விதை பயிற்சிகள் இருக்குது. அதை வந்து உடம்புல சில இடத்துல நம்ம ஒட்ட சொல்லுவோம். உடம்புலையும் நிறைய நாடி இருக்குங்க. சரிங்களா? நம்ம அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குன்னு. உடம்புலையும் கிரகங்களோட பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல வந்து அதோட விதைகள்லாம் ஊட்டும் போது உடல்நிலை வந்து ரொம்ப சீராக சரியாகும். இது வந்து உலகத்தில் நிறைய மருத்துவத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. சைனீஸில் ஃபாலோ பண்ணுவாங்க, கிரேக்கத்தில் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த தெரப்பி சொல்லுவாங்க, கிரீன் தெரப்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ட்ரை பண்ணலாம். அது வந்து இண்டிவிஜுவல் ஜாதகம் வச்சு தான் சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி சில மெத்தடுகள் இருக்குது. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ இருக்கிற டைமுக்கு வந்து எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா சூப்பர். எதனா வண்டி வாங்குறதுக்கு நல்ல டைம். அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது ஒன்றும் நல்லது. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏன்னா சனி பகவான்லாம் பார்க்கறதுனால செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது ரொம்ப நல்லது. நீங்கள் எதனா வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்கன்னா கூட செகண்ட் ஹேண்டாக வாங்குறது, இல்லை பழைய வீடு அந்த மாதிரி வாங்கி ரெனோவேட் பண்ணுறது ஒன்றும் நல்லா வேலை செய்யும். சில பேருக்கு புது வீடு வேலை செய்யும், சில பேருக்கு பழைய வீடு வேலை செய்யும். இப்போலாம் ஒருத்தங்க வந்திருந்தாங்க, அவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் வீடு அவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறாங்க. நான் சொன்னது, நீங்கள் போகிற வீடே யாராவது அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டிங்க இருந்து பேரம்பேத்தி எடுத்த வீடாக, ரெண்டல் வீடாக பார்த்து வாடகைக்கு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அது இதெல்லாம் ஒரு விதமான ப்ராக்டிக்கல் பரிகாரம் தான். அது போகும்போது வாழ்க்கையிலும் நல்லா உயர்வாங்க. ஸோ நீங்கள் எதனா வீடு வாங்குறீங்க, லேண்ட் வாங்குறீங்கனாலும், இல்லை வண்டி வாங்குனாலும் செகண்ட் ஹேண்டு வாங்குங்க. கொஞ்சம் பழைய வண்டி பழைய வீடாக வாங்குங்க. அது உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒர்க் ஆகும். ஜென்ரலாக ஒன்றும் ஜாதகம் கிடச்சாலும் ஒன்றும் அக்யூரேட்டாக நம்ம சொல்லலாம். இது ஒன்று. அடுத்து இது புதன் வீடுன்றதுனால இவங்க ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருப்பாங்க, கலை நயமோடு இருப்பாங்க, பாட்டு பிடிக்கும். நிறைய பேருக்கு மீடியா ரொம்ப பிடிக்கும். இது கன்னி லக்னமோ ராசியோ, இவங்க சினிமா துறையில் ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும். சும்மா படத்துக்கு போய் படம் பார்க்குறதுன்னு இல்லை, படம் நான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைலாம் இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் எதனா முயற்சி செய்தால் வின் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்து நீங்கள் இது லவ், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையறதுக்கெலாம் நிறைய வழிகள் இருக்குது. எனக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க, அவர் 40+ ஜென்ஸு, டே கண்ணி தாண்டா, பட் எனக்கு என்னடா இதுக்கப்புறம் லவ் 2 பசங்க ஆகிடுச்சுடா அப்படின்னாங்க. அதான் நான் சொன்னேன், லவ் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். அவர் ஒரு ஃபீல்டில் இருக்கார், பட் அவருக்கு படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ அது சம்மந்தமாக நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கிங்லாம் நல்லாவே வரோங்க, சூப்பராக இருக்கும். நெட்வொர்க்கிங் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் சூப்பராக வளரும். பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு நல்ல டைம். நீங்கள் வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதில் உணவுத்துறையிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த உணவு இந்த வீட்டில் இருந்தே ஹோம்மேடு ஃபுட்டுன்னெலாம் சொல்லுவாங்க. வீட்டிலேருந்து வியாபாரம் பண்ணுறது, வீட்டிலேருந்தே உணவு பொருட்கள்லாம், இந்த சிறுதானியத்திலலாம் உணவு செஞ்சுலாம் நிறைய பேர் அந்த மகளிர் சுய உதவி குழு அந்த மாதிரிலாம் விற்பாங்க இன்டர்னலாக. அந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு தொழில் ட்ரை பண்ணுறீங்கனாலும் சூப்பராக இதில் ஒர்க் ஆகும். நீங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன ஒரு கேப் இருக்கும். இல்லை யாராவது கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் ஒரு மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது சனி பகவான் பார்க்குறதுனால இந்த இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் ஒரு ஏப்ரல் 15க்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். சில ப்ரப்போசல்ஸ், கல்யாண ப்ரப்போசல்ஸ்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரும். நீங்கள் போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திருப்பி பேசணும், கொஞ்சம் பேட்சப் ஒர்க்லாம் பண்ணோன்னா 15க்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சூரியன்னா வேறு மேஷத்துக்கு மூவ் ஆகிடுவார். ஸோ இன்னும் கொஞ்சம் நார்மலாக ஆகிடும். ஓகேங்களா? இன்னொன்று, நீங்கள் இதெல்லாம் கடன்லாம் வாங்குறது இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா கடன் விஷயத்துலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. தூக்கம் வரலன்னா முடிஞ்ச அளவு விநாயகருடைய துதி பாடுறது நல்லது. விநாயகர் வழிபாடு, இல்லை தூங்கும்போது தலைக்காணிக்கில் கொஞ்சம் அருகம்பில் இல்லை அருகம்பில் பவுடராக வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இதை நீங்கள் பண்ண இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹஸ்தமாக இருந்தால் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, இல்லைனா கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னதானம் கொடுங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும், முக்கியமாக சக்கரை பொங்கல் இருந்தாலும் அன்னதானம் கொடுக்க இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு எல்லா முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு, வேலை, மகப்பேறு, கடன், கொடுக்கறது வாங்குறது, தொழில் யாருக்கு அமையும், ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு அமையும், வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகளில் எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன வழிபாடுகள், எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த நாளில் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம முக்கியமாக ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். இப்போ அதான் 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்கும். ஒரு ராசி ஒரு கோடி பேருக்கு பொதுவாக சொல்லியிருக்கோம், பொது பலனாக சொல்லியிருக்கோம். இதுவே ஒர்க் ஆகும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வேணும், இல்லை நீங்கள் சொல்கிறது சிலது எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? ஒன்று உங்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கிரக நிலைகள் மாறும்ல, அப்போது அதை வச்சு தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கணும். இது ஒன்று. இன்னொன்றுங்க, ஜாதகம்ன்றது ப்ரெடிக்ஷன். இது நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன், இதுதான். ஓகேவா? இதை தாண்டி நமக்கு இந்த கிரகங்களோட எப்படி நம்ம ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க,
அவங்களுடைய வேவ் லென்த்தில் நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டோம்ல, அவங்க போக்குலேயே நம்ம போயிடணும்னா ஜெயிச்சிடலாம். இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னா அப்போ அந்த சனி தாக்கம் குறைக்கிறதுக்கு என்னென்ன, இப்போ நான் வந்து தெய்வ வழிபாடுகளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய இருக்குது. விதைகள், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, நறுமணங்களை வச்சு அவ்வளோ விஷயம் நம்ம சாதிக்கலாம். அதனால தான் கோவிலில் சாமிக்கெலாம் பூலாம் கொடுக்குறோம், நறுமணத்துக்கு எது கொடுக்குறோம்? ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க போது நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்னு தருவாங்க, அரோமா தெரப்பின்னு நறுமணங்களை வச்சு நிறைய மேஜிக் பண்ணலாம். விதைகள், கோவிலில் வந்து ஒரு சாமியை பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டம்னு சொல்லுவோம். அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணி கீழே நவதானியம் கொட்டுவோம். எதுக்கு நவதானியம்? அந்த நவகிரகங்களுடைய சக்தியும் உள்ளே இறங்கும். அப்போ அதை நமக்குள்ளே எப்படி கொண்டு வருது? விதைகள் மூலமாக பயிற்சிகள். கலர், ஒரு கலர் ஒரு கிரகம், எந்த கலரை போட்டால் இப்போ என் கிரகத்துக்கு எது வேலை செய்யும், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பயிற்சிகளாக சொல்லித்தரேன். எக்கச்சக்க பயிற்சிகளாக சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் கேட்டேன், அவர் கல்யாணம் நடக்கும்னாரு, அவர் சொன்னதுனால நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி கூட அது நடத்துறதுக்கான சில சப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணணும், இந்த கோவில்கள் பண்ணணும். கோவில் சாமி ஒன்று கூட ஒன்றும் சில பயிற்சிகள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண ஒரு இடம் ஒன்று, ஏன்னா ஒரு கிரகத்துக்கே எனக்கு சொல்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும். அதனால் எல்லாமே இந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளே அடக்க முடியாது. வேணுன்றவங்க என் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் குறிப்பிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஒன்றும் குறிப்பிட்ட அட்வான்ஸாக தெய்வ வழிபாடுகள், கையில் என்னென்ன மாதிரி தானியங்கள் கையில் வச்சுக்கலாம், வீடு எந்தெந்த கலரில் இருந்தால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் மாறுன்றதுல வாஸ்து, நியூமராலஜிலாம் கலந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஜோதிடம், இது வந்து இந்த ஆன்மீகத்துக்குரிய கொஞ்சம் அறிவியலையும் கலந்துட்டு வர உங்கள் முயற்சிகள் சேர நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் எல்லாமே இந்த ஏப்ரல் புத்தாண்டில் அந்த சிவபெருமான பார்வதியை நடத்தி வைக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.